ఓం శ్రీ పద్మావతీదేవి నమః. వసంతోత్సవములు ప్రారంభమై రెండో రోజుకు చేరినది. ఈరోజు చాలా విశేషమైనటువంటి సుదినము. శుక్రవారం రోజు అమ్మవారికి సుప్రభాత సేవతో మేల్కొలిపి తదుపరి అర్చనాది కార్యక్రమాలు నిర్వర్తించి మొదటి నివేదన అయిన తర్వాత మూలస్థానం వారికి మూలమాలకు అభిషేకాదులను అనిచ్చి తదుపరి ఉత్సవతాయాల వారికి రత్న ఖచ్చిత మణిమాణిక్య కిరీటములతో స్వర్ణరథములో ఊరేగింపు జరిగినది. ముఖ్యముగా ఈ ఊరేగింపు చూసినటువంటి వారికి లేశమాత్రమని చూడనటువంటి వారికి అమ్మవారిని స్మరించలేక పునర్జన్మ అంటూ లేకుండా అమ్మవారు ఆశీర్వాదం చేయను. ఇదే విధముగా మధ్యాహ్న కాలమున అమ్మవారి యొక్క శుక్రవారము తోటలో ఉదయం స్థపన తిరుమంజనము నొనర్చబడును. 2:30 స్థపన తిరుమంజనం నొనర్చబడును. అదే విధముగా సాయంకాలము 6:30 ఊంజల సేవ శుక్రవారం తోటలో నిర్వర్తించబడును. కావున భక్తులందరూ కూడా ఈ యొక్క విశేషమైనటువంటి కార్యక్రమంలో పాల్గొని అమ్మవారి యొక్క కృపకు పాత్రులు కండి. ఓం శ్రీ పద్మావతీ దేవ్యే నమః. ఓం శ్రీ పద్మావత్యై నమః. నమస్తేస్తు మహామాయే శ్రీపీఠే சுரபூஜிதே சங்கு கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று திருச்சானூர் பத்மாவதி தாயாரை ஸ்வர்ண ரதத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். அந்த திருச்சானூர் பத்மாவதி தாயார் நித்தியவாசம் செய்யும் அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். நாம் இப்பொழுது திருச்சானூரிலே பத்மாவதி தாயாருடைய தங்க ரதத்தை சேவிக்க இருக்கிறோம். எதற்கென்றால் வருடந்தோறும் நடைபெறும் வருடாந்திர வசந்தோத்சவ சந்தர்ப்பத்தை முன்னிட்டு 2வது நாளாக இன்று அந்த தாயாரை தங்க ரதத்திலே ஆசீனப்படுத்தி திருவீதி உலா வர செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் செவிக்கலாம் அந்த தாயாருடைய கருணா கடாட்சத்தை. இன்று மிகவும் சிறப்பான நன்னாள். எப்படி என்றால் சித்திரை மாதம் 22ஆம் தேதி பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய இந்த சிறப்பு நன்னாளிலே தாயாருடைய வருடாந்திர வசந்தோத்சவத்தை முன்னிட்டு 2வது நாளாக இப்பொழுது நாம் அந்த தங்க ரதத்திலே தாயாரை ஆசீனப்படுத்தி இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பத்மாவதியை நமஹ. பத்மாவதி தாயார் இதோ நமக்கு தங்க ரதத்திலே அதிரோகித்து பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக மிகவும் சிறந்த அலங்காரங்கள் ஆபரணங்கள் வைத்துக்கொண்டு செய்து கொண்டு நமக்கு கருணா கட்டாட்சம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த தாயாருடைய தங்க ரதத்தை மேலிருந்து கீழாக தரிசனம் செய்து கொண்டு அதிலே தன்னை ஆசீனப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த திருச்சானூர் பத்மாவதி தாயாரை சேவிக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமஹ என்று தாயாரை சேவிக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தி சாதிக்கே தேவி நாராயணி நமோஸ்துதே லக்ஷ்மி தேவி நமோஸ்துதே என்று அந்த தாயாருக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த தங்கத்தேரின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. தாயாருடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். மிகவும் விசேஷமான இந்த நன்னாள், மிகவும் விசேஷமான சில நாட்கள் கூட, அதாவது சித்திரகுப்தனின் ஜெயந்தியும் மற்றும் அந்த பகவானுடைய அனபாயினி என்று கூறப்படும் பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர வசந்தோத்சவத்திலே 2வது நாளாக இன்று தங்க ரதத்திலே தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அஷ்டலக்ஷ்மிகளாக அவதரிக்கும் இந்த தாயாரானவள் மகாலட்சுமி என்று அழைக்கப்படும். ஆனால் இங்கே பத்மாவதி தாயாராக சந்திர சகோதரியாக காத்து கொண்டிருக்கிறாள் பக்தர்களை அருள் பாலிப்பதற்காக. ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று செவிக்கலாம். அந்த தாயார் சித்தி புத்தி பிரதே தேவி பக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே மகாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே என்று திருச்சானூர் தாயாரை இதோ நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். தங்கத்தேரிலே வருடாந்திர வசந்தோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடைபெறுகிறது. அதிலே பாகமாக நேற்று முதல் நாள், இன்று 2வது நாளாக தாயார் தங்க ரதத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறாள். தாயாரை சேவிக்கலாம். ஸ்ரீ என்றாலே நமக்கு
அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி தான். அப்படிப்பட்டவள் நிரந்தரமாக அந்த தாயார் எப்பொழுதும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே ஸ்திரமாக அமர்ந்து கொண்டு அவர் எப்படி பக்தர்களை அருள் பாலிக்கிறாரோ அதுபோல் இங்கே அவளும் அருள் பாலிக்கிறாள். அப்படிப்பட்ட தாயாருடைய தங்க ரதத்தை பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இழுப்பதற்காக. அதாவது அவளுடைய அனுகிரகம் பெற வேண்டும். அனைவரும் கைகள் போட்டால்தான் அந்த வடத்தினை இழுக்க முடியும். அப்படி திருச்சானூரிலே 4 மாட வீதிகளிலும் தாயார் திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறாள். இதோ புறப்பட்டாள் தங்க ரதத்திலே லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி என்றால் தாயார் பெண்கள் தான் அந்த ரதத்தை இழுக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம். ஆக இதோ ரதம் கிளம்பிவிட்டது. திருச்சானூர் கோவில் அருகிலே இருக்கும் ரத மண்டபத்திலிருந்து இதோ பெண்கள் எல்லாம் கூட மகளியர் தங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த தாயார் அமர்ந்திருக்கும் ஆசீனம் கொண்டிருக்கும் தங்க ரதத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்தான மண்டபம் அருகிலே வந்துவிட்டது ரதமானது. இந்த ரதத்திலே எழுந்தருளி இருக்கும் பத்மாவதி தாயாரை பெண்கள் தான் இழுக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்துடன் இதோ அந்த வடத்தை பிடித்து இரு புறமும் தங்களுடைய பலத்தை உபயோகித்து தாயாரை ஆசீனப்படுத்தியுள்ள அந்த தங்க ரதத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சானூரிலே இருந்து நாம் நேரடி ஒளிபரப்பில் செவிக்க இருக்கிறோம். லக்ஷ்மி என்ற பெயருக்கு அதாவது லக்ஷ்மி மட்டுமல்ல, அஷ்டலக்ஷ்மிகளாக சம்பத்துக்களை நமக்கு அளிப்பவள், ஐஸ்வர்யத்தை அளிப்பவள், லாபம், விஜயம், க்ஷேமம், தைரியம், பிரயோஜனம், நல்ல ஆரோக்கியம், அபிவிருத்தி, இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளன அந்த லக்ஷ்மி தேவிக்கு. அப்படிப்பட்டவள் தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி என்று அந்த தாயாரை நாம் சேவிக்கலாம். அடியடிக்கும் நீராஜனம். இதோ அந்த ஆஸ்தான மண்டபத்தை விட்டு கிளம்பியவள் இதோ அந்த மூலையிலே மங்கள நீராஜனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். நம்மை எல்லாம் அருள் பாலிக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி இங்கே திருச்சானூரிலே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். பத்ம சரோவரத்திலே அவிர்வவித்தாள் பத்மாவதியாக. தாமரை மலரிலே அமர்ந்தாள், தாமரை மலராள் என்ற கண்களை உடையவள். அப்படிப்பட்டவள் திருச்சானூரிலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய தலம், அதாவது பெண் ஆதிக்க தலமாக திருமலையில் வேங்கடவனுடைய ஆட்சி நடக்கிறது. நான் என்ன சளைத்தவளா என்று திருச்சானூரையே தனதாக்கி கொண்டு அந்த தாயார் அந்த சுற்றுப்புற கிராமங்களில் பகுதிகளில் மட்டுமல்லாமல் யாரொருவர் பகவானை சேவிக்க வருகிறார்களோ, அதாவது திருமலை அப்பனை, ஏழுமலையானை, அவரை சேவிப்பதற்கு வரும் முன் தாயாரை சேவிக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான அவனுடைய அனபாயினி இந்த அகிலாண்ட கோட்டி நாயகி, பக்ஷஸ்தல நாயகி, மகாலட்சுமியான பத்மாவதி தாயார். அவள் நான் இருக்கும் பொழுது முதலில் பெருமாளை சேவிப்பதா? ஆகவே முதலில் பெருமாளை சேவிக்கும் முன் என்னை சேவித்து என்னுடைய கருணா கடாட்சத்தை பெற்றுத்தான் தாங்கள் பகவானை சேவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவள். ஆக அந்த திருச்சானூரிலே கொலுவீற்றிருக்கும் தாயாருடைய வருடாந்திர வசந்தோத்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது தங்க ரதத்திலே அதிரோகித்து கொண்டிருக்கும் தாயார் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறாள். அந்த தெப்பக்குளம் மாடவீதிகளிலே சுற்றி அந்த தேரினுடைய வடத்தை பெண்களும் ஆண்களுமாக கலந்து ஒருமுகமாக இரு புறமும் அந்த ரதத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரதமானது 4 சக்கரங்களை உடையது. அந்த 4 சக்கரங்களாக மட்டும் நாம் பார்க்க வேண்டாம், 4 வேதங்களாகவும் பார்க்கலாம். ஏனென்றால் ரதத்திற்கு 4 சக்கரங்கள், அந்த 4 சக்கரங்கள் கூட 4 வேதங்கள்.
ரிக், யஜுர், சாம், அதர்வணம். ஆக அந்த 4 வேதங்களையே தாங்கள் கூட பகவானுடைய சேவையை செய்து அந்த பகவானுடைய பாரியையான லக்ஷ்மி தேவி, மகாலட்சுமி தேவி, பத்மாவதி தேவிக்கு சேவை செய்ய வேண்டும் என்றெண்ணி அந்த வேதங்கள் கூட சக்கரங்களாக மாறி இதோ அந்த ரதத்தின் கீழே சக்கரங்களாக மாறி அந்த தாயாருக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. வேதங்களே அப்படி என்றால் மனிதர்கள் என்ன சளைத்தவர்களா? அந்த அனைவருமாக சேர்ந்து ஒருமுகமாக தாயாருடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மி நமஹா. திருச்சானூர் தாயாருடைய வருடாந்திர வசந்தோத்சவத்தை முன்னிட்டு 2வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது தங்க ரதத்திலே பத்மாவதி தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கோடை காலத்திலே வரும் வெப்பத்தணிவினை தீர்ப்பதற்காக 3 நாட்கள் வசந்தோத்சவ சேவையை ஏற்றுக்கொள்ளுகிறாள் பத்மாவதி தாயார். அந்த பத்மாவதி தாயாருடைய வசந்தோத்சவத்தை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக சித்திரை மாதம் இந்த வேளையிலே அந்த தாயாருடைய அலங்காரத்தை விபூஷணமாக செய்து கொண்டு தங்கத்தேரிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறாள். மாலையிலே அந்த வசந்தோத்சவ மண்டபத்திலே தாயாருக்கு திருமஞ்சனம், அபிஷேகம், வசந்தோத்சவம் நடைபெற உள்ளது. இதோ அந்த தாயாரை செவிக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தி சாதிக்கே லக்ஷ்மி தேவி நமோஸ்துதே என்று அந்த தாயாருக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அடியடிக்கும் நீராஜனம். எப்படி என்றால் இவள் அந்த நீராஜனத்தினேயே பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருப்பவள். கஜலக்ஷ்மியாக நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த பத்மாவதி தாயார் திருக்கல், அதாவது கோவில் உள்ளே இருக்கும் துவஜஸ்தம்பத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஆனந்த நிலையம் என்று கூறப்படும் இங்கே லக்ஷ்மி நிலையத்திலே குடிகொண்டிருக்கிறாள் தாயார். தாயாரை செவிக்கலாம், அவளுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். இன்று மிகவும் விசேஷமான நன்னாள், வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம், சித்ரா பௌர்ணமி மற்றும் விசேஷமான இந்த தாயாருடைய ரதோத்சவம். அந்த ரதோத்சவத்திலே ஆசீனமடைந்து பக்தர்கள் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய பாரியையான மகாலட்சுமி தேவி இங்கே காசுமாலையுடன், லக்ஷ்மி காசுமாலையுடன் பத்மாவதியாக கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். தாயாரை செவிக்கலாம். இதோ அந்த கோவில் முன்னே நிலைக்கு வந்துவிட்டாள் பத்மாவதி தாயார். தாயாரை நாம் செவித்து கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை பெறலாம். அதேபோல் அந்யோன்யம் என்பதற்கு அந்த தம்பதிகளே உதாரணம். சூரியனுக்கும் அவனுடைய கிரணங்களுக்கும் கடலுக்கும் அலைகளுக்கும் உள்ள தொடர்புகளைப் போலவே ஸ்ரீலக்ஷ்மி நாராயணரின் திவ்ய சம்பந்தம், தொடர்பு கூட எவ்வளவோ அற்புதம். அதேபோல் பக்த வத்சலையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஒரு கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி உத்திராடம் நட்சத்திரத்துடன் கூடிய நன்னாளிலே திருச்சானூரிலே பத்ம சரோவரத்திலே ஆவிர்வவித்தாள். அந்த முக்கியமான சுப வேளைக்கு முன்பே திவ்ய தேஜஸுடன் பிரகாசமாய் சஹஸ்ரதள பத்மம், 1000 தாமரைகள் பத்ம சரோவரத்திலே பாதாளத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள், திவ்ய சங்கநாதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்தருளினாள். அந்த அற்புதமான தாமரை மலரில் ஆவிர்வவித்த பொழுது அனைத்து உலக தேவர்களும், யக்ஷர்களும், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து அங்கு வந்தனராம். இங்கு தேஜோமயமான தாமரையில் உதிர்த்தி எழும்பொழுது ஏதோ அற்புதம் நிகழப்போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த தாயாருக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்த அர்ச்சக சுவாமி. தாயாரை நாம் செவிக்கலாம். திருச்சானூரிலிருந்து அந்த தங்க தெருவிலே கொலுவீற்றிருக்கும் தாயார் நமக்கு எப்பொழுதும் அருளி செய்வாள். தாயாரை செவிக்கலாம். ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமஹா என்று தாயாரை செவிப்போம்.
வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் மிகவும் விசேஷம் வசந்த ருத்து, தெலுங்கிலே வைசாக்க மாதம். இப்படி மிகவும் விசேஷமான இந்த நன்னாளிலே வசந்தோத்சவத்தை முன்னிட்டு 2வது நாளாக இன்று தாயாரை தங்கரதத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா என்று அந்த தாயாரை சேவிப்போம். எப்படி அந்த எம்பெருமான் நம்மை அருளி செய்து காத்து ரட்சிக்கிறானோ, துஷ்ட சிக்ஷணை சிஷ்ட ரக்ஷணை என்று, அதேபோல் இங்கே இந்த தாயார் கூட நமக்கு மிகவும் விசேஷமாக அலங்காரம் செய்து கொண்டு இந்த நன்னாளிலே நம்மை அனுகிரகிக்கிறாள். பத்மாவதி தாயாரை செவிப்போம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த லக்ஷ்மி தேவியை அஷ்டலக்ஷ்மிகளாக தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி என்று அந்த தாயாரை சேவிக்கலாம். நாம் என்றென்றும் அவளுக்கு கைங்கரியம் செய்து அவளுடைய திருவடிகளை சேவித்தோமானால், நமக்கு சரணாகதி செய்தோமானால் நிச்சயமாக நமக்கு அருளி செய்வாள். அப்படிப்பட்ட தாயார் திருச்சானூரிலே கோலுவீட்டிலிருந்து தங்க ரதத்திலே அதிரோகித்திருக்கிறாள். நாமெல்லாம் சேவிக்கலாம். ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமஹா என்று தாயாரை சேவிப்போம். வேத மந்திரங்கள், திவ்ய பிரபந்த பாடல்கள் ஆகியவற்றை நாம் அதாவது அந்த பண்டிதர்கள் கூறுகிறார்கள். பக்த வத்சலனான அந்த அகிலாண்ட கோட்டை பிரம்மாண்ட நாயகன் அனபாயினி என்று கூறப்படும் பத்மாவதி தாயாருடைய தங்க ரதத்திலே தாயாரை செவித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் கூட ஆச்சரியப்பட்டு கொண்டு எத்தனையோ விசேஷங்களை பேசிக்கொண்டும் இருக்கையில் சமானமஸ்து மனோ கதா வஸ்து சஹாசாதி தச்சயோராவ்ரீணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபாதயே தேவி ஸ்வத்திரஸ்துனஸ்வத்திர்மானுஷேभ्यः ஊர்த்வஞ்சி காதுபேடஜம் சன்னோ அஸ்வத்விபதே சஞ்சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. देवदेवोत्तमे देवता सार्वभौमे श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायके आकारत्रय सम्पन्ने अरविन्द निवासिने पद्मावती देवी शुक्लयजुर्वेद प्रिये शुक्लयजुर्वेदमवधारय. ओम हिरण्मयेन पात्रेण सत्यस्यापेतं मुखं तत्त्वं भोजन्न पावरो न सत्यधर्माय श्रये पोषन्ने कर्षेयमसौर्यप्राजा चव्यो हरस्मिन् समोहतेजो ते रूपं कल्याणतमं ते पश्यामि. योऽसावसौ पुरुषस्वहमस्मि वायुरनिलममृतमथेधं भस्मा तग्गं शरीरम्. ॐ क्रतो स्मरा कृतज्ञ स्मार क्रतो स्मरा कृतज्ञ स्मारा आग्नेनया सुपधाराये अस्मा विश्वानि देवभजनानि स्वान् योऽध्यस्मज्योरानमेनो भूयिष्ठान्ते मा भक्तिं विधेम. देवदेवोत्तमे देवता सार्वभौमे श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायके समस्तधरणे चैतन्यस्तन्यदायिने पद्मावती देवी कृष्णयजुर्वेद प्रिये कृष्णयजुर्वेदमवधारय. समुद्र उदरमन्तरिक्षं वायुर्द्यावा पृथिवी आण्डग्रावासे पश्वमो यज्ञन्यभ्यते तद्विद्यो दधे यद्विधूरुते तत्स्तनगति यन्मेहति तत्परिषति वागे वा स्यवागहर्वा अश्वस्य जायमानस्य महिमा पुरस्ताज्जायते रात्रिरेणौ पश्चादनुजागत एतौ वै महिमानावस्त्वमभिजः सम्बभूवतुर्हयो देवानवहदर्वासुरा वाजी गन्धर्वानस्व मनुष्या समुद्रो वा अश्वस्य योनिः समुद्रो बन्धुः यद्दर्शपूर्णमासौ विगजते अश्वस्यैव मेध्यश्च पदे पदे जुहोति एतदनुकृतिः स्म वै पुरा अश्वस्य मेध्यश्च पदे पदे जुह्वति
यो वा अश्वस्य मेध्यस्य विवर्तनं वेद अश्वस्यैव मेध्यस्य विवर्तने जुहोति असौ वा आदित्योऽश्वः स आहवनीजमागच्छति तद्विवर्तते यदग्निहोत्रं जुहोति अग्नस्यैव मेध्यस्य विवर्तने जुहोति एतदनुकृति हस्म वै पुरा अस्तस्य मेध्यस्य विवर्तने जुह्वति यदेकादशेऽहं प्रवर्ज्यते इन्द्रो भूत्वा तृष्टभमेति यद्वादशेऽहं प्रवर्ज्यते सोमो भूत्वा सुक्यामेति यत्पुरस्तादुपसदान् प्रवर्ज्यते तस्माद्यतः परागमोल्लोकागस्तपन्नेति यदुपरिष्टादुपसदान् प्रवर्ज्यते तस्मादपतोर्वागिमान् लोकागस्तपन्नेति एवं वेद हैवतपति तस्यैवात्मापदवित्तं विदित्वा न कर्मणा लिप्यते पापकेन पञ्चपञ्चाशदस्रभृतः संवत्सराः पञ्चपञ्चाशदः पञ्चदशाः पञ्चपञ्चाशदः सप्तदशाः पञ्चपञ्चाशद एकविंशाः विश्वसृजाकुवसहस्रसंवत्सरम् एतेन वै विश्वसृज इदं विश्वपसृजन्त यद्विश्वपसृजन्त तस्मात् विश्वसृजः विश्वमेनाननु प्रजागते ब्रह्मणः सागत्य कोसलोकतायन्ति एतासामेव देवतानागो साकुज्यं साक्षिदागो समानलोकतायन्ति एतदुपगन्ति एतेन प्राहुः येभ्यस्तेन प्राहुः ॐ तस्यैवं विदिशा यज्ञस्यात्मा शरीरमिद्धमुरो वेदल्लोपानि परिहरवेदस्य खाहतयञ्योपक्काम आज्यं मन्युपसुस्तपोऽग्निस्वभगिता प्राणवद्गाता दक्षिणध्वर्युर्मनो ब्रह्मा श्रोत्रभग्नेर्यावद्धिगते सादि स्वागतस्नादिगत्पिपठितस्य सोमपानं यद्रमते चुपविशत्युत्तिष्ठते तदप्रवर्ग्योगन्मुखं तदाह्वनीयोगजस्य विज्ञानं तद्युहोतिगत्सायं प्रातरत्य तत्सविधो मध्यन्दिनं च तादृशफलानि ये अहोरात्रे तेदृशपूर्णमासो जेद्धमासाश्च मासाश्च ते चातुर्म यऋतवस्ते पशुबन्धा ये संवत्सराश्च परिवत्सराश्च ते हत्कणात् सर्ववेदसं वा एतच्छत्रम् एतद्वेदनावर्यवग्निहोत्रको सत्रिङ्गिदेवं विद्वानुजगजने प्रमीगते देवानामेव महिमान दित्यस्य साकृत्यं गच्छत्यथजो दक्षिणे प्रमीगते पितॄणामेव महिमान चन्द्रमणः साकृत्यं गच्छत्येतो वै सौर्याचन्द्रमसोर्महिमान ब्राह्मणो विद्वानभिजगति तस्मात् ब्रह्मणो तस्मात् ब्रह्मणा महिमानमित्युपनिषत् देवदेवोत्तमे देवता सार्वभौमि श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिके मानातीत प्रतिभवे मङ्गलानां मङ्गले श्री पद्मावती देवी सामवेद प्रिये सामवेदमवधारय उन्नायामि होय उन्नायामि होय उन्नायामि होय आदित्यं व्रासयन्तामुन्नायामि होय आदित्यं व्रासयन्तामुन्नायामि होय आदित्यं व्रासयन्तामुन्नायामि होय अहोरात्राञ्जरित्राणि होय अहोरात्राञ्जरित्राणि होय अहोरात्राञ्जरित्राणि होय योर्नवो हाव योर्नवो हाव योर्नवो हाव
तस्यामसावदित्य ईयते हाव तस्मिन् वयमीयमाननीयामहे हाव ईयामहे हाव ईयामहे हाव प्रियेदा मंदिराक्षरे प्रियेदा मंदिराक्षरे तद्वै तद्ब्रह्मा प्रजापतयुवाच प्रजापतिर्मनवे मनुप्रजाभ्यः आचार्यकुलाद्वेदमदीत्य यथाविधानं गुरोः कर्मातिशेषेण अभिसमावृत्य कुटुम्बे शुचौ देशे स्वाध्यायमदीयानः धार्मिकां विदधते आत्मनि सर्वेन्द्रियाणि सम्प्रतिष्ठाप्यहिंसन् सर्वभूतान्यन्यत्र तीर्थेभ्यः सकल्वेवं वर्तयन् यावदायुषं ब्रह्मलोकमभिसम्पद्यते न च पुनरावर्तते ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक् प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म निराकरोतु अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनिपनिषत्सर्माः ते मयि सन्तु ते मयि सन्तु देवदेवोत्तमे देवता सार्वभौमे श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायके ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेः विष्णोः परां प्रेयसी तद्वक्षस नित्यवासरसिके श्रीपद्मावती देवी अथर्ववेदमवधारय। ॐ शान्ताद्यो शान्तपृथिवी शान्तमिदमुर्वा अन्तरिक्षं शान्ता उदन्वतीरापश्शान्ता नः सन्तोषाधीः शान्तानि पूर्वरूपाणि शान्तन्नो अस्तु कृतं शान्तं भूतं च भव्यं च सर्वमेव शमस्तु नः। इयं या पारमेष्ठिनी वाग्देवी ब्रह्मा संसिता ययैव सा सृजे घोरं तयैव शान्तिरस्तु नः। इदं यत्पारमेष्ठिनं मनो वां ब्रह्मा संसितं येनैव सा सृजे घोरं तेनैव शान्तिरस्तु नः। पृथिवी शान्तिरन्तरिक्षं शान्तिर्ज्योश्शान्तिरापश्शान्तिरोषाधयश्शान्तिर्विश्वे एमे देवाश्शान्तिः सर्वे एमे देवाश्शान्तिश्शान्तिश्शान्तिश्शान्तिभिः ताभिः शान्तिभिः सर्वशान्तिभिः शमायामोहं यदिह घोरं यदिह क्रूरं यदिह पापं तच्छान्तं तच्छिवं सर्वमेव समस्तु नः। स्तुता मया वरदा वेदमाता प्रचोदयन्तां पावमानी द्विजानाम् आयुः प्राणं प्रजां पशुकीर्तिं द्रवीणं ब्रह्मवर्चसं मह्यं दत्त्वा व्राजत ब्रह्मलोकं यस्मात् कोशादुदभारामवेदं तस्मिन्नन्तरवदध्म एनं कृतमिष्टं ब्रह्माणो वीर्येण तेनामादेवास्तपासावतेह ॐ प्रत्यगानन्दं ब्रह्मपुरुषं प्रणवस्वरूपम् अकार उकारमकार ताने कदा समपरत्तते ततो विते यमुक्त्वा मुच्यते ओं नमो नारायणायेति मन्त्रोपासकः वैकुण्ठभुवनलोकं गमिष्यति इदं पदं पुण्डरीकं विद्यानघनौ तस्मात्तदिदावन्मात्रं ब्रह्मण्यो देवकी पुत्रो ब्रह्मण्यो मधुसूदनो भूतस्तमेकन्नारायणौ कारूपपुरव एतत् सर्वशिरो योधीते पावमधीयानो अकर्तृकृतं पापं नाशकति प्रातर्धीयानो धीयानः विन्दुलोकोपातकात् प्रमुच्यते सर्ववेदपारायणपुण्यं लभते नारायणसागित्यमवाप्नोति नारायणसागित्यमवाप्नोति यदेवं वेद इत्युपनिषत् आभिर्गीर्भिर्गदतो नभो नमाप्यायज हरिभो वर्धमानः यदा स्तोतृभ्यो बहि गोत्रारुजातिभूजिष्ठभाजो अधते श्यामा ब्रह्म प्रावादिष्पतन्नो माहासीत् ॐ शान्ति शान्ति शान्तिः। ब्रह्मोपदेष्ट्रे वे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्।
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ